இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்து உங்களோட பார்வையில அரசியலா பாக்குறீங்களா, ஆன்மீகமா பாக்குறீங்களா? இப்போது அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்றா இருக்கிறது, அல்லது ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை என்றா இருக்கிறது? அரசியலுக்குள்ளேயே ஆன்மீகம் இருக்கிறது, ஆன்மீகத்துக்குள்ளேயே அரசியல் இருக்கிறது என்றுதான் இந்த உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அரசியல் தளங்கள் விரும்புகின்றன என்றும் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவில் இந்து மதம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை, இஸ்லாத்து என்பது அது ஒரு வாழ்க்கை முறை. அந்தந்த வாழ்க்கை முறைகளை அவரவர்கள் வாழ்ந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதுதான் இந்தியாவின் இறையாண்மை. இந்தியாவின் இறையாண்மையின்படி வாழ்வதற்கு நமக்கு உரிமை தருவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை, வாழ்வதுதான் நம் மக்களுடைய உரிமை. அந்த உரிமையை, கடமையை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், தவறாக வழிநடத்தவும் வேண்டாம் என்பது பொது மனிதனாக, இந்திய சமூக பிரஜையாக என் எண்ணம். நன்றி. ரொம்ப நன்றி சார். விஜய் வந்து கலைத்துறையில வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்து ஜெயிச்சிருக்காங்க, சோபிக்காம போயிருக்காங்க. விஜய் வந்திருக்காரு, எல்லாம் எனக்கு நண்பர்கள் மாதிரி, ஒண்ணு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லாம தான் நான் பொய்யன் ஆயிடுவேன். நான் பொய்யனாகவும் விரும்பவில்லை, நட்பை கெடுக்கவும் விரும்பவில்லை. இதான உண்மை, இதான உண்மை. நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன். இது நீங்க கேட்டீங்க, இது உண்மையா நான் நினைக்கிற கருத்து.